நம்மளை சுற்றி எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒமேகான்னு சொல்லுவாங்க. அதுவும் இல்லாட்டி அப்படின்னா அவர் ஒரு ஜீவன் அதின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா ஒரு லேம்ப் ஆஃப் த லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நிலம், அவர் வந்துட்டு ஒரு மண் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். அது என்னென்னு கேட்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது யா சார், நீங்கள் நான் உங்கள் பிரதீஷ். கொலைசியர் 2வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்தபடியே அவருக்குள் வேர் கொண்டவரலாகும்படி அப்படின்னு சொல்லுது. அதாவது என்னன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஆழமாக போகணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தோட அர்த்தத்தை நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. அது என்ன, இயேசு கிறிஸ்துக்குள்ள ரொம்ப ஆழமாக போகணும், நம்ம இயேசு கிறிஸ்துக்குள்ள வேர் விடணும் அப்படின்னா அவர் வந்துட்டு ஒரு நிலமாக இருக்கணும், அவர் வந்துட்டு ஒரு மண்ணாக இருக்கணும். அப்படின்னா தான் அவருக்குள்ள வேர்கள் என்ன பண்ண முடியும், விட முடியும். அதாவது அவருக்குள்ள ரொம்ப ஆழமாக நம்ம வந்துட்டு போக முடியும். அவருக்குள்ள ரொம்ப ஆழமாக போகணும் அப்படின்னா அந்த நிலம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதாவது அந்த நிலம் இங்கே இருக்கிற செடிகளுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா மரங்களுக்கு தண்ணீரை கொடுக்குறதா இருக்குது, இல்லாட்டினா ஒரு சத்துக்களை கொடுக்குறதா இருக்குது. ஸோ அந்த மரம் வளர்றதே அந்த அந்த நிலத்தில் இருக்கிற அந்த தண்ணீரை என்ன பண்ணுதான், உறிஞ்சு தான். அதாவது இந்த நிலத்தை கட்டியாக பிடிச்சிட்டு அந்த மரம் என்ன பண்ணும், வளரும். அதே மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவை கட்டியாக பிடிச்சிட்டு அவருக்குள் வேறு விடுறவங்களாம் நம்ம மாறணும். அப்படி நம்ம வேறு விடுறவங்களாம் நம்ம மாறும் பொழுது இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்கிற நன்மையும், அவர்கிட்ட இருக்கிற கிருபையும், அவர்கிட்ட இருக்கிற தயவும், அவர்கிட்ட இருக்கிற அன்பும் இந்த மரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அதாவது நம்ம கிட்ட பிரதிபலிக்க ஆரம்பிக்குது. அது எப்படி நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வேர் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நம்ம இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். உதாரணத்துக்கு நம்ம மற்றவங்களை நேசிக்கிறோம், இல்லைன்னா நம்ம மற்றவங்களை யாராவது நம்ம வந்துட்டு ரொம்ப அன்பு வைக்கிறோம். என்னோடய ஃப்ரெண்டை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இல்லாட்டினா என்னோடய மனைவி நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், இல்லாட்டி அப்படின்னா என்னோடய பிள்ளைங்க நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற அன்பு ரொம்ப அளவில்லாததாக இருக்கும். ஸோ அவங்க மேலே வைக்கிற அந்த அன்பு வந்துட்டு அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்மளை வந்துட்டு ரொம்ப கட்டியாக நம்மளை பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து மேலே வைக்கிற அன்பு அவரோடு கூட சேர்ந்து இணைக்கப்படும். நம்ம வந்துட்டு ரொம்ப இன்னும் கொஞ்சம் கூட வேறு என்ன பண்ணுவோம், அவருக்குள்ளே நம்ம விட ஆரம்பிப்போம். அதே மாதிரி அடுத்த கட்டமாக என்ன பண்ணணும்னா விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதாவது நம்ம ஒருத்தவங்க மேலே ரொம்ப அன்பு வைக்கும் பொழுது நம்ம கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ணுவோம், அவங்களை விசுவாசிப்போம். அவங்க இது சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம். நம்ம அவங்க தப்போ ரைட்டை நம்ம என்ன பண்ணிடுவோம். அதே மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப அன்பு வைக்கும் பொழுது அவருக்கு மேலே நம்ம கண்மூடித்தனமான விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை செய்வோம், அவருக்காகவே நம்ம வாழ்வோம். அப்படி நம்ம இருக்கும் பொழுது இன்னும் அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வேர் விடுகிறவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம், மாற ஆரம்பிக்கிறோம். இப்படி இந்த வேர் மண்ணுக்குள்ளே போக 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 இந்த மரம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வளர ஆரம்பிக்குது. வளர்ந்து 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 அது வந்துட்டு கனிகளை கொடுக்க ஆரம்பிக்குது. நிறைய பறவைகளுக்கு வந்துட்டு அடைக்கலமாக மாறுது. நிறைய மனிதர்களுக்கு இளைப்பாறுதலாக என்ன பண்ணுது, அந்த மரம் மாற ஆரம்பிக்குது. இப்படி மாறும் பொழுது நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப உயரத்தில் இருப்பீங்க. உங்களை பார்க்குறவங்களே ரொம்ப அண்ணாந்து தான் பார்க்கணும். அந்தளவுக்கு தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை உயர்த்தி வைப்பார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தழும்புகளால் நம் சுகமானோம் அப்படின்னு சொல்லி ஏசியா தீர்க்கதரிசியோட வசனத்தில் நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சிலுவையில் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய உடலை நமக்காக என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தாரு. ஒரு நிலம் வந்துட்டு நல்ல கனியில் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அது உழப்படணும். அதாவது அது வந்துட்டு அந்த நிலம் வந்துட்டு தரையாக இருக்கிறது உழப்பட்டு ரெண்டாக பிளக்கப்பட்டு அந்த மண் வந்துட்டு ரொம்ப கட்டியாக இருக்கிற மண் ரொம்ப லைஸ் ஆனால் தான் அதில் இருக்கிற செடிகள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம பாவத்தில் ரொம்ப வேர் அற்று இல்லாட்டினா வந்துட்டு வேர்லாம் இழந்து நம்ம வந்துட்டு ஒரு தரிசாக போன ஒரு செடி இல்லாட்டினா வந்துட்டு ஒரு காஞ்சி போன ஒரு செடியாக நம்ம பாவத்தில் இந்த உலகத்தோட பாவத்தில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம வந்துட்டு இயேசு கூட சும்மா ஒட்ட வச்சா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வளர மாட்டோம். அதனால தான் அவருடைய உடல் நிலம் போல உழப்பட்டது அந்த சிலுவையில். ஸோ அவருடைய சதைகள் வந்துட்டு இரண்டாக பிளக்கப்பட்டது நமக்காக. அந்த அன்புனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவரோடு கூட என்ன பண்ணியிருக்கோம், ஒட்டி இருக்கிறோம். அவருடைய அன்பு அவரையும் நம்மளையும் என்ன பண்ணுதுன்னா இணைக்க ஆரம்பிச்சிருச்சு. இணைக்கப்படும் பொழுது நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே என்ன பண்ணுறோம், வேர் விட ஆரம்பிக்கிறோம். நம்ம வேர் விடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா யாருக்குமே கனி கொடுக்காத செடியோ இல்லைன்னா வந்துட்டு பட்டு போகிற ஒரு செடி இல்லைன்னா உதவாத செடியோ நம்ம வளர மாட்டேன்றோம். நம்ம கனி கொடுக்குறவர்களாக நம்ம என்ன பண்ணுறோம், வளர ஆரம்பிக்கிறோம். உங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னா வியாதி இருக்குன்னா அது மாற ஆரம்பிக்குது. ஏன்னா நல்ல நிலத்தில் வளர்கிற செடியில் எந்த ஒரு குறையுமே இருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் இயேசுக்குள்ளே அவர் மேலே நீங்கள் அன்பு வச்சு நீங்கள் அவரை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வேர் அவருக்குள்ளே ரொம்ப ஆழமாக போக ஆரம்பிக்குது.
ஆழமாக போக 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 உங்கள்கிட்ட இருக்கிற நோய்கள் மாறுது, உங்களுக்கு வர கஷ்டங்கள் மாறுது. அது இப்படியே வந்துட்டு ஒரு சூறாவளி காற்றோ இல்லைன்னா ஒரு இயற்கை சீற்றமோ உங்களோட லைஃப்பில் வந்தாலோ அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்களுக்கு தாங்கி பிடிக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ இந்த வசனத்தை நீங்கள் கட்டியாக பிடிச்சிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் அவருக்குள்ளே வேறு விட ஆரம்பிங்க. அவர் வந்துட்டு உங்களை இன்னும் அதிகமாக என்ன பண்ணுவார், வளர செய்வார், உங்களை அதிகமாக உயர்த்த வைப்பார். நிறைய பேருக்கு வந்துட்டு இளைப்பாறுதலாக மாற வைப்பார். நிறைய பேருக்கு அடைக்கலம் கொடுக்குறவர்களாக அவங்களை என்ன பண்ணுவார், மாற்று பண்ணுவார். ஸோ கர்த்தர் இதை தான் இன்றைக்கி உங்கள் நாளில் வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ இல்லைனா நீங்கள் வந்துட்டு ஒரு பண கஷ்டத்தில் இருக்கிறீங்களோ இல்லைனா நோயில் நான் இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுறேன், நான் வந்துட்டு ஒரு விசுவாசி தான், நான் சர்ச்சுக்கு போகிறேன், ஆனால் என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது, நான் வந்துட்டு ஒரு நோய்க்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு என்னோடய லைஃப்பில் அந்த நோய் மாற மாட்டேங்குது, இல்லைன்னா நான் இந்த ஒரு காரியத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு வந்துட்டு அந்த காரியம் நடக்க மாட்டேங்குதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மேலோட்டமாக ஒரு செடி மாதிரி உங்களுடைய வேரை நீங்கள் பண்ணிக்கிங்க, அவருக்குள்ளே நீங்கள் விட்டுருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஜெபம் வந்துட்டு அவருக்குள்ளே ஆணித்தனமாக என்ன பண்ணியதோ கொண்டு போக மாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் அவருக்கு மேலே அன்பும் விசுவாசமும் வைக்கும் பொழுது உங்களுடைய ஜெபம் வந்துட்டு கேட்கப்படுது. நீங்கள் அவருக்கு மேலே விசுவாசமே வைக்காமல் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் வீணாக தான் போகுது. அதனால் நீங்கள் அவருக்குள்ளே விசுவாசம் வைங்க, அவர் மேலே நீங்கள் அன்பு வைங்க, உங்களுடைய வேர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ரொம்ப ஆழமாக நீங்கள் விட ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் எந்த விதத்துலனாலும் நீங்கள் அவரை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நீங்கள் தெரிஞ்சிருக்கிறபடி இன்னும் அதிகமாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்குள்ளே வேறு விடுக்குள்ளே மாறுங்க. நீங்கள் எப்போ என்ன கேட்குறீங்களோ அது கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு பண்ணுவார். ஏன் அப்படின்னா நீங்கள் அவருக்கு மேலே இருக்கிறீங்க. ஸோ அவர் தான் உங்களை தாங்கி பிடிச்சிருக்காருன்றதை நீங்கள் மறக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதே மாதிரி அடுத்த எபிசோட நான் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீக்கும் உங்களை வந்து சேரும். ஸோ அடுத்த எபிசோட நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.